இந்த ரெண்டாவது வாட்டி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்க? இல்ல, இது குறித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சொல்லுவார். அவரிடம் இதை கேட்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே பல்வேறு கட்சிகளிடையே பல்வேறு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இல்லையா? இரண்டாவது கட்டமா வந்து சந்திச்சிருக்காங்க. இல்ல, அதாவது வந்து தனிப்பட்ட முறையிலே கட்சி வந்து ஒரு கட்டுப்பாட்டிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இருக்கிறது. அவர் பொதுச் செயலாளர். அதையும் மீறி சென்று பார்ப்பவர்களை பற்றி நாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அப்படி செல்கிறவர்களுக்கு தக்க பதிலை பொதுச் செயலாளர் தருவார். அதனை தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு வரதை ஒட்டி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இதில் திமுகவும் பங்கேற்றது. இதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, வக்ஃப் வாரிய சட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறது. இது தேவையற்றது. நம்முடைய ஒரு மதத்தினுடைய அடிப்படையிலே ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறது. ஆனால் அதையும் மீறி வக்ஃப் வாரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த பாஜக அரசு. ஆகவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேச வேண்டும். கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது வேண்டாத ஒரு அரசியலை வாக்கு அரசியலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் 39-40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற திமுக கூட்டணி கடுமையான முறையில் அங்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 அவைகளிலும் மற்றும் மாநிலங்களவையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தது. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வந்து அதிமுக வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து அண்மையில வந்து நான் சொன்னது கண்டிப்பா பேச்சு வந்து மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி குறித்து இன்னும் காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. கூட்டணி எல்லாம் வந்து இறுதி செய்வதற்கு நேரம் காலம் வந்தவுடனேயே முறைப்படி தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பார்கள்.